குறிப்பாக பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் விமான ஓடுபாதைகளை அமைப்பதன் மூலமாக உள்நாட்டு விமான நிலையத்தை ஒன்றை அமைப்பதன் மூலமாக அங்கு உல்லாச பயணிகளை அதிகளவு கவர்ந்தெழுக்க முடியும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆலோசனையாக முன்வைக்கின்றேன். அதாவது மட்டக்களப்பிலே இருந்து பொத்துவிலுக்கான அருகம்பைக்கான புகையிரத பாதையை நாங்கள் இடுவோமாக இருந்தால் அந்த புகையிரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இலகுவாக எங்களுடைய குமனை அதுபோன்று பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும். கல்முனை பிரதேசத்திலே கடந்த காலத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று ஒன்று இருந்தது. அது இப்போது அங்கு இல்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் இனவாதிகள் அதனை வேறொரு இடத்துக்கு அதனை இடமாற்றி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அமைச்சினுடைய கௌரவ அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய விஜித ஹேரத் அவர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களையும் அந்த பிரதேசங்களையும் நன்கு அறிந்த ஒருவராக காணப்படுகின்றார். கடந்த காலங்களிலே அந்த பிரதேசங்களிலே எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய நிலைப்பாடுகளை நன்கு அறிந்தவராகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் கிழக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறை பற்றி இங்கு குறிப்பிடாமல் நாங்கள் இருக்க முடியாது. என்பிபி ஆட்சி இந்த நாட்டிலே வந்ததன் பிரகாரம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இப்போது படிப்படியாக ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் குறை கூறியவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் இனவாதத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டுக்காக அவர்கள் பேசுவதை நாங்கள் குறைந்த அளவிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற திருகோணாமலை, மட்டக்களப்பு அதுபோன்ற அம்பாறை மாவட்டங்களிலே பல்வேறுபட்ட இடங்கள் சுற்றுலாத்துறைக்கு வசதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு நிலாவளி காணப்படுகின்றது. நிலாவளி பீச் என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்வார்கள். அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாசிக்குடா மிகவும் பிரசித்தமான ஒரு இடமாக காணப்படுகின்றது. பொத்துவிலை எடுத்துக்கொண்டால் அங்கே அருகம்பை உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்ற அங்கே சர்ஃபின் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அங்கே மிகவும் பிரசித்தமாக காணப்படுகிறது. ஆகவே கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுற்றுலாத்துறையை மேன்மேலும் அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் விமான ஓடுபாதைகளை அமைப்பதன் மூலமாக உள்நாட்டு விமான நிலையத்தை ஒன்றை அமைப்பதன் மூலமாக அங்கு உல்லாச பயணிகளை அதிகளவு கவர்ந்தெழுக்க முடியும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆலோசனையாக முன்வைக்கின்றேன். குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற திணைக்கள தலைவர்களை சந்தித்து இந்த விமான ஓடுபாதைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பொத்துவில் பிரதேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக குமனை போன்ற பிரதேசங்கள் பறவைகள் சரணாலயமாக காணப்படுகின்றது. அங்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த உல்லாச பயணத்துறையை விருத்தி செய்வதற்காக. அது போன்றுதான் பெரும்பாலான உல்லாச பயணிகள் நாட்டுக்குள் வருகை தருகின்ற போது அவர்கள் திருவண்ணாமலைக்கு செல்கின்றார்கள். அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற பிற்பாடு அருகம்பை போன்ற பிரதேசங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தங்களை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன. தனியார் போக்குவரத்து வசதிகளை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது அதிக அளவு நிதிகளை கேட்பதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பது, அதாவது மட்டக்களப்பிலே இருந்து பொத்துவிலுக்கான அருகம்பைக்கான புகையிரத பாதையை நாங்கள் இடுவோமாக இருந்தால் அந்த புகையிரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இலகுவாக எங்களுடைய குமனை அதுபோன்று பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே கடந்த காலத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று ஒன்று இருந்தது. அது இப்போது அங்கு இல்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் இனவாதிகள் அதனை வேறொரு இடத்துக்கு அதனை இடமாற்றி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுற்றுலாத்துறையானது இந்த நாட்டுக்கு அதிக அளவு வருமானத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நாங்கள் தேர்தல்களிலே ஈடுபடுகின்ற போது எங்களுடைய Honorable Abubakar Adam Baba, you have 2 more minutes. Thank you. ஆகவே கடந்த காலங்களிலே அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்திக்காரர்களுக்கு வெளிநாடுகளிலே இவர்களுக்கு மதிப்பு இல்லை, இவர்களை பற்றி அங்கு பேசுவதும் இல்லை, எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஆட்சியை இவர்கள் கைப்பற்றுவார்களாக இருந்தால்
இந்த நாட்டை எவ்வாறு இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று இவர்கள் அடிக்கடி கேட்டவர்களாக மேடைகளிலே பேசியவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்று பார்க்கின்ற போது சர்வதேசத்திலே நாங்கள் அதிகளவு பேசப்படுகின்ற ஒரு நாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த நாட்டை கண்டுகளிப்பதற்காக அரபு நாடுகளிலிருந்து பெரும்பாலான அரபுக்கள் வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலாத்துறையை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள். ஆகவே இதன் மூலமாக எமது நாட்டினுடைய வருமானம் மென்மேலும் அபிவிருத்தி அடையும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டேன். நாங்கள் இந்த கட்சி இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது பங்குரோத் அடைந்த ஒரு பொருளாதார நிலைமையில் தான் நாங்கள் இருந்திருந்தோம். ஆகவே இந்த உல்லாச பயணத்துறை மூலமாக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற உல்லாச பயணிகளுடைய வருகை காரணமாக இந்த நாட்டுக்கு நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வருமானமும் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அமைச்சினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சராக எங்களுடைய கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே அந்த பிரதேசத்தை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதன் மூலம் எதிர்காலத்திலே அவருடைய சேவை கிழக்கு மாகாண மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறியவனாக, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் பல்வேறு வளங்கள் காணப்படுகின்றன. அந்த வளங்களை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து அதிகளவான உல்லாச பயணிகள் வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை அவர்கள் பார்த்த பிற்பாடு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள். மட்டக்களப்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல உல்லாச பயணிகளுக்கு ஏற்றவாறு பாசிக்குடா போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் 30க்கும் அதிகமான 3 ஸ்டார் ஹோட்டல்களில் சொல்லப்படக்கூடிய இன்னும் பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பொத்திவில் போன்ற பிரதேசங்கள் எங்களுக்கு தெரியும். அங்கே பல நூற்றுக்கணக்கான சிறிய அளவிலான பெரிய அளவிலான உல்லாச பயணத்துறையை கவர்ந்தெழுக்கும் வகையிலே பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த வகையான ஹோட்டல்களை நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் சிறந்த உல்லாச பயணத்துறையை கொண்டு செல்லலாம் என்று கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.